ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக வாங்க. நம்ம மனு சம்பந்தமாக 1வது வார்டு மற்றும் 9வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் மரியம்பள்ளியில் அடிப்படை வசதிக்கு தேவைகள் அறவே இல்லை என்ற ஒரு புகாரோடு வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட நேரடியாக கேட்போம். ஆமாம், அதுதான் சொல்றாங்க. அறவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. சரி சொல்லுங்க, என்ன மறுக்கிறீங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சில ஏரியாக்கள் இல்லைங்கிறதல்ல, அது அல்லாம சில அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை இருக்குது. என்ன அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை ரொம்ப முக்கியமா இருக்குது. குடிநீர் வசதி அது எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். சில ரோடு வசதிகளை ஏற்பாடு பண்ணணும். எங்கேருந்து வர்றது மேலத்தூர் போற ரோடு ரொம்ப பாதிப்பிச்சிருக்குது, போக முடியல. ஏன்னா இடையில குடிநீர் குழாய்க்காக அந்த ரோட கிராஸ் பண்ணி உடைச்சாங்க. அதை நிவர்த்தி பண்ணாம நீண்ட நாளா இருக்குது. ஆனா அப்பவே சொன்னாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்ட் இது வரைக்கும் அப்ரூவ் ஆகி வரல, நாங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறோம், எப்போ ஃபண்ட் வருதோ அப்பதான் தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நீங்க நகராட்சி தான் அதிகமான வரிகள் கட்டுறோம். நிறைய மக்கள் நாங்கள் கூட்டங்கள் 3-4 கூட்டங்களை வைக்கும்போது இதைத்தான் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு அது அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதை கொடுத்துருக்கோம். கமிஷனர் பார்த்து ஒரிஜினல் கொடுத்துட்டோம். சிசி நகராட்சி தலைவர், துணைத் தலைவர், அதுக்கப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் 2 பேருக்கு 1வது வார்டு 9வது வார்டு 3. இப்போ 9வது வார்டு தான் கொடுக்குறீங்க. இந்த மனு 9வது கவுன்சிலர்கிட்ட கொடுக்குறோம். அலிமாக்கா, நீங்கள் அவங்க கோரிக்கை உங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. நீங்கள் அடிப்படை வச்சது என்னென்ன செஞ்சு கொடுத்தி அதை சொல்லுங்கள். அது அந்த பகுதி ஏற்படுத்தின பிற்பாடு மரக்காக்குளம் மேல்கரையில் நீண்ட காலமாக சுண்ணம் சொல்ல போனால் 40 வருஷமாக பைப்பே இல்லை, குடிநீர் மெயின் பைப்பே இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. சரி, இந்த பக்கத்தில் இருக்கிற நூறனையாக 6 வருஷமா ட்ரை பண்ணாப்புல, போட மனுவும் கொடுத்தாப்புல. நான் கவுன்சிலர்ல பிற்பாடு அந்த பைப்பை போட்டு கொடுத்தேன். சரி, அதே மாதிரி அப்துல் ஜப்பார் மற்ற ஒரு பக்கம் தார் ரோடு சுத்தமல்ல இருந்துச்சு, அசரப்பா கூட பக்கம் தார் ரோடு போட்டு கொடுத்தேன். பக்கத்தில் ஃபேபர் பிளாக் போட்டு கொடுத்தேன். சரி, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல கரண்ட் இல்லையோ அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ உள்ள 3 மாதத்துக்கு முன்னாடியே ஈபிலேருந்து கொண்டு அளந்து கொடுத்துருக்கு. அதுக்கு 1,60,00,000 கேட்குறாங்க. அது சம்பந்தமாக நம்ம சென்னையில் அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அது வந்தோன்னா இவங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிராமணத்துக்கும் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ இவங்களுக்கு அடிப்படை தேவைண்டா பைப்பு போட்ட இதில் 6 மாதமாக அந்த ரோடு உடஞ்சதை சரி செய்யலைண்டாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம நகராட்சி ஜேசிபி எடுத்துகிட்டு போய் ஜலீல் பாய் தான் அந்த கோரிக்கை நம்மள்கிட்ட வச்சது. அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டீங்களாக்கா, அந்த மண் எடுத்து போட்டு மரியம்பள்ளிக்கிட்ட சரி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ முந்த நாள் பெஞ்ச மழையில் மீண்டும் வீணாக போச்சு. நேற்று ஜலீல் பாயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீடு இடிச்ச ஜல்லி எங்காவது இருந்தால் சொல்லுங்க, டிராக்டருக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், என் சொந்த செலவில் போட்டு தரேன்னு சொன்னேன். ஜலீல் பாய்க்கு இருந்தா சொல்றேன்னு சொன்னாரு. அது ஜலீல் பாய்ட்டையும் கேட்டுக்கங்க. காக்கா உண்மைதானே சொன்னது? உண்மைதான். வாய்ப்பு இப்போ அவங்க கொடுத்துக்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் செஞ்சு கொடுப்போம். தேதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தேதி குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்டா இல்ல இது அடிப்படை தேவை. அடிப்படை தேவைகளை உடனுக்குடனே சரி செய்ய கொடுக்கக்கூடிய அரசோட கடமை. இன்னொரு விஷயம் கேளுங்க, இந்த வேலை எதையுமே செய்ய முடியலையோ மறுக்கிறதுக்கு நான் சொல்லல. எனக்கு இங்க நிக்கிறவங்கல எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா, ஓட்டு போடலாங்க 2வது பிரச்சனை. அது 9வது வார்டுங்கிறப்ப நிச்சயமா செய்யறதுக்கு எனக்கு கடமையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். அதுல எந்த அளவு அழுத்தம் கொடுக்கணும் நகராட்சியில, அந்த அளவு அழுத்தத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். கண்டிப்பா. இது அரசே சொல்லுது, அடிப்படை தேவைகளை எந்த ஒரு மனிதர் தேடி வர்றாங்களோ நம்மள உடனே செஞ்சு கொடுக்க. நீங்க அடிப்படை தேவைகளுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, ஓட்டு போடாத மக்களுக்கு செய்வான்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிருக்காரு. கண்டிப்பா நம்ம அதிர நிழல்ல அவர் மறுத்ததையும் போடுவோம். நம்ம எடிட்டு என்கிட்ட வேலை இருக்காது. அதே போல இந்த 1வது வார்டு 9வது வார்டுக்கு உட்பட்ட தலைவர் காக்கா, நீங்க என்ன பொறுப்பு, செயலாளர் மற்றும் பொருளாளர் வந்திருக்கிறாங்க. மரியம்பள்ளி கமிட்டி வந்திருக்கிறாங்க. அவங்க அடிப்படை தேவைகள் கேட்குறாங்க. நகராட்சி ஆணையத்தை மனு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதை நினைக்கிறோம். தலைவர், துணைத் தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அடிப்படை தேவைகள் என்ன கேட்டு